நீங்க செய்யுங்க. ஆண்டவர் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து இப்படிதான் இந்த மக்களை ரட்சிக்கணுமா? இதுதான் வழியா? இந்த பாவத்தெல்லாம் சுமக்கணுமா? இந்த வேதனையெல்லாம் சுமக்கணும், இந்த அடிகளெல்லாம் சுமக்கணுமா? உம்மை விட்டு பிரிஞ்சு போனோமா? நரகம் போனோமா? இந்த வழி இல்லாம ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? கேட்கிறார். இப்படிதான் நான் போகணுமா? இந்த பாதையின் வழியா தான் போகணுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதா? ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, முத சித்தத்தின்படி எனக்கு ஆகணும் அப்படின்னு ஆகட்டும். இது நான் சொல்றேன். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி இல்லை ஆண்டவர், இதுதான் உங்க சித்தம்னா இதையும் செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன்? தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தன்னையே என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தத்தை அறியறதுக்காக எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? 3 முறை ஜெபம் பண்ணார். அப்ப சித்தத்துக்காக அறிந்து கொள்றதுக்கும் சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணணும். சித்தம் வெளிப்படுறதுக்கும் ஜெபம் பண்ணணும். எத்தனை முறை ஜெபம் பண்ணா? சித்தம் வெளிப்படுற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். விசுவாச ஜெபத்தை 1 முறை செய்யணும். கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணோம்? எத்தனை முறை வேணா கேட்கலாம், வெளிப்படுற வரைக்கும் கேட்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காலேஜில் தான் படிக்கணுமா? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் இந்த இடத்துல தான் தொழில் செய்யணுமா? நான் இதை தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு சித்தத்தை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் படிக்கணும்னு சித்தம். ஆனால் எந்த காலேஜில் படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், அது தேவனுடைய விருப்பம். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன பண்ணுது? பிரைமரியாக எல்லாம் இருக்கும். செகண்டரியாக நீங்கள் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் சித்தம் தான். ஆனால் யாரை கல்யாணம் பண்ணுங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்? சித்தம் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எத்தனை முறை ஜெபிக்கணும்? வெளிப்படுற வரைக்கும் ஜெபிக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சித்தத்துக்காக ஜெபிக்கணும், வெளிப்படுற வரைக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். இந்த சித்தத்துக்காக உங்களுக்காக மற்றவங்க ஜெபிக்கலாம், நீங்களும் கூட என்ன பண்ணலாங்க? ஜெபிக்கலாம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஜெப வாழ்வில் பதிலை பெற்றுக்கொள்ளணும்னா சித்தத்தை அறிந்திருக்கணும். அப்புறம் தான் இயேசு 3 முறை ஜெபம் போட்டு, ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உங்க சித்தத்தின்படி நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னார். பாரு, உடனே எல்லாம் வந்துட்டான் பிடிக்கிறதுக்கு. அவரை என்னதுங்க எல்லாம் வந்துட்டான் பாருங்க. அதனால தான் அவரை அந்த அடி அடிக்கிறாங்க, இந்த என்னமோ பேசுறாங்க. அதனால என்ன பண்றாரு? ஒரே நிமிஷத்துல அவங்கள என்ன பண்றாரு? பேசி அந்த இடத்துல மறைஞ்சு போயிருக்கலாம். எத்தனையோ முறை மறைஞ்சு போனாரு. ஆனா இந்த முறையும் அவரால் என்ன பண்ணிருக்க? மறைஞ்சு போயிருக்க முடியும். ஆனா அது செய்யல. ஏன்? அந்த பாத்திரத்தின் வழியாய் போய் அவர் என்ன பண்றாரு? பாடுகளை சகித்து, நமக்காக அந்த பாடுகளை சகித்து, அந்த பாடுகள் வழியாய் போய் என்ன பண்றாரு? பரம வெற்றியை நமக்கு என்ன பண்ணாரு? தந்தார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சித்தத்தை அறிஞ்சிட்டோம்னா சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சொல்லுங்க, சித்தத்துக்காக. அப்பதான் சித்தம் நிறைவேறும். சித்தம் என்ன பண்ணோம் பாருங்க. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நீ எல்லாருக்கும் மேல நீ தலையா இருப்ப, உன் வயல் தான் நல்லா நிக்குது, உண்டு தான் என்ன பண்ணுது? நல்லா மலருது. அந்த சித்தம் நிறைவேறதுக்கு அவன் என்ன பண்றான்? அப்படியே ஜெபம் பண்றான் பாருங்க. பல வருஷங்கள் ஆகுது. பல வருஷங்களுக்கு பிறகு தேவன் சொன்ன அந்த தரிசனம், தேவன் சொன்ன அந்த சித்தம் என்ன பண்ணுதுங்க? நிறைவேறுது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மரியாளுக்கு சித்தம் சொல்ற, எப்பா உன் வயிற்றுல தான் என்ன பண்ண போது? ஆண்டவர் பிறக்க போறார். உடனே என்ன பண்ண? அந்த வார்த்தையை நினைத்து என்ன பண்றா? அவ ஜெபம் பண்றா. அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னா பாருங்க. மரியாள் வயிற்றுல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பிறந்தாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சித்தத்துக்காக என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுத்து என்ன பண்ணோம்? நிறைவேற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணோம்? சித்தத்தை ஆண்டவர் முன்னாடியே வெளிப்படுத்துவார். என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தார், அழைச்சவனும். ஆனால் 6 வருஷம் காத்திருந்து தான் நான் முழு நேர ஊழியத்துக்கே நான் என்ன பண்ணேன்? அதன்படியாக சின்ன சின்ன ஊழியங்கள் பண்ணிருந்தேன். ஆனால் முன்னாடியே வெளிப்படுத்தினார். அப்போ சித்தத்தை நிறைவேறத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் இதுவாக இருக்குதா, என்னை குறித்து நான் இதை செய்யணும்னு இருக்கிறேன்னா, அதுக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? ஜெபிக்கத்தான் அந்த சித்தம் என்ன பண்ணாங்க? நிறைவேறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். நீ அதுக்கு ஒப்பு கொடுக்கல, நீ அதை என்ன பண்ணுது? அதன்படி போகணும்னு சொல்லிட்டு நீ சம்மதிக்கலனா அவர் என்ன பண்ண மாட்டார்? செய்யவே மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நிறைய பேருக்கு நிறைய வெளிப்படுத்திருப்பாரு. ஆனாலும் என்ன பண்ண நடக்காது. ஏன்னா இவங்க அதுக்கு கமிட் ஆக மாட்டாங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள மாட்டாங்க. நான் ரொம்ப பாருங்க, சூஸ் பண்ணுங்க.
செலக்ட் பண்ணுங்க எது பெஸ்ட் அப்படின்னா என் வாழ்க்கையில என் சித்தத்தை காட்டிடும் ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவாரு, சரியாக என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அப்போ ஜெப வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நீங்க பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. நான் சொல்ல சித்தத்தை எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில ப்ரமோட் பண்ணலாம், உங்க வாழ்க்கையில அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம். சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சித்தத்துக்கு என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுக்கணும். சித்தத்துக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே, மனைவியை கொடுத்தீங்க, பிள்ளையை கொடுத்தீங்க, வேலையை கொடுத்தீங்க, குடும்பத்தை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரு. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, பிரைஸ் பண்ணு, தேங்க்யூ பண்ணு. இப்படி செய்வது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. என்ன சொல்றாரு, இது செய்ய 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 சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பிரசன்ட் டேஸ்ல ஃபியூச்சர் டேஸ்ல தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். எவன் பிரைஸ் பண்றானோ, எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறானோ, அதுதான் தேவ சித்தமா இருக்குது. மாத்தமில்ல, அவனுக்கு தான் சித்தத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எங்க ஜெபிக்கிறதே கிடையாது, கூடி வரதே கிடையாது, பிரைஸ் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி தேவ சித்தத்தை கிடைக்க முடியுங்களா? நான் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஆல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. கிவ் தேங்க்ஸ் டு லார்ட். தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நன்றி செலுத்த அது நன்றி செலுத்துவது தேவ சித்தமா இருக்குது. சொல்லுங்க, நன்றி செலுத்துவது என்ன இருக்குதுங்க, அது மாத்திரமல்ல, நன்றி செலுத்த தேவ சித்தத்துல வாழ்வேன், தேவ சித்தத்துல நடப்ப, தேவனுக்கு பிரியமானதை செய்யறவனாய் நீ என்ன பண்ணுவ, இருப்ப. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணிக்கங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்த நீ தேவ சித்தத்துல மத்தியில என்ன பண்ணுவ, வாழ்கிறவனாக இருப்பாய். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை படிங்க. 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. 2 தீமோத்தி 2:14. 1 தீமோத்தி 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பக்கம் சொல்லுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய சித்தத்தை அவர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய சித்தமாய் இருக்கிறார். காட்ஸ் வில் என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் தேராது, இது நரகத்துக்கு தான் போகும். நீ சொல்லாது. ஆண்டவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் கடவுள் சித்தத்தை அறியணும். இதுதான் தேவனுடைய வில்லு. அப்போ இந்த வில்லு ஓப்பனா இருக்கிறபடினால்தான் நாங்க சுவிசேஷத்தை சொல்றோம். ஏன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும். சொல்லாம என்ன பண்ண முடியாது, தேவன் என்ன பண்ண எபேசியர் 2:8 என்ன சொல்றாரு, ரட்சிப்புக்கு என்ன சொல்றாரு சொல்லுங்க. 2:8 எடுத்து படிங்களேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபை பிரசன்னமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிரசன்னமாயிடுச்சு. ஆனா விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்க முடியும். அப்ப கிருபை பிரசன்னமானதை இயேசுவை என்ன பண்ணணும், நம்ம பிரசன்னமாக்கணும். கிருபையாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையும் பிரசன்னமாக்கணும். இது பிரசன்னமாக்கினா தான் விசுவாசிக்க முடியும். அறிவிக்காவிட்டா கேள்விப்பட முடியாது. கேள்விப்பட்டதான் விசுவாசம் வரும்.
இப்போ இதுக்காகத்தான் சுவிசேஷத்தை போய் சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ இந்த நீதியும் விசுவாசம் உண்டாகிறதுக்கு, ரட்சிப்பு உண்டாவதற்கு இயேசுவை குறித்து கேள்விப்படணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவன் இயேசுவை குறித்து கேள்விப்படணும்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப சுவிசேஷம் சொல்லும் போது நான் என்ன செய்யறேன்? தேவ சித்தத்தை செய்யறேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆமென். சுவிசேஷத்தை சொல்லும் போது தேவ சித்தத்தை செய்யறேன். எல்லா மனுஷரும் கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணா? அறியணும். அறிவை அடைவதற்கு என்ன பண்ண சித்தமா இருக்கிறார். அதான் தான் வசனத்தை பிரசங்கம் பண்றேன். ஏன்? திஸ் இஸ் த வில். தேவன் சத்தியத்தை அறிகிற வாசனை விரும்புகிறார். எல்லா மனுஷனும் அறிவை விரும்புகிறார். அதுக்காகத்தான் ஊழியம் செய்யறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, இந்த ஊழியம் செய்யறதுக்கு யார் ஒரு உதவி பண்றாங்களோ, சுவிசேஷத்துக்கு என்று உதவி பண்றாங்களோ, அவங்க எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு தோல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென். செய்றீங்க, நீங்க செய்றீங்க. இல்ல செய்யறவங்களுக்கு தோல் என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாரு, தேவ சித்தம். எது தேவ சித்தம்? எல்லா மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா பண்ணணும்? சுவிசேஷத்தை. ஏன்னா அப்பதான் சித்தம் நிறைவேறும். சித்தம் என்ன பண்ணும்? நிறைவேறும். வசனத்தை சொல்லி கொடுத்தா தான் சித்தம் என்ன பண்ண முடியும்? அறிவு வரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால பாருங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு விதத்துல எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதுக்கும் எப்படியாவது அவன் சத்தியத்தை அறியத்துக்கு நீங்க பிரயாசப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், அது கர்த்தருடைய சித்தத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஓடுறீங்கன்னு அர்த்தம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, நான் சொல்ற ஜெபத்துல ஈஸியா அவருடைய சித்தத்தின்படி கேட்க ஆரம்பிச்சிரும். உடனே என்ன பண்ணுவோம்? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எத்தனையோ மனுஷன் தெரியாத இருக்கிறான், என் குடும்பத்தில் எத்தனை மனுஷன் அறியாத இருக்கிறான். நான் அறிஞ்ச இந்த இயேசு அறியணும் ஆண்டவரே, அவங்களுக்காக என்னை எடுத்து என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. இது கர்த்தருடைய சித்தம். அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சித்தம். அதுக்காக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நல்ல உபகாரமா எடுத்து பயன்படுத்துவார். நல்ல என்னது ஒரு யூஸ்ஃபுல்லா உன்னை எடுத்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இப்போ இந்த சித்தத்துக்காக நம்ம என்ன பண்ண அறிஞ்சிட்டோம். கிருபையினால சித்தத்துக்கு என்ன பண்றோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், அவர் சித்தத்தை அறிவு அடையும். அவர் என்ன பண்றாரு? சித்தம் உள்ளவரா இருக்கிறார்னு இதுக்காக நம்ம முதல் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி சித்தமா இருக்கிறீங்களே ஆண்டவர், சுவிசேஷத்தை எல்லாம் கேட்கணும். எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணும். சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணுங்க? எங்க சபையை திறந்து விடுங்க, எங்க சபை மக்கள் எழுப்பி விடுங்க. எல்லா மனுஷரும் என்ன பண்ண? சத்தியத்தை அறியணும். அதுக்காக எங்க சபையை மக்கள் என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. எங்க சபையை பயன்படுத்துங்க, எங்க ஊழியத்தை பயன்படுத்துங்க. இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் என்ன பண்ண? நடக்க ஆரம்பிக்கும். ஜெபிக்க ஆரம்பிக்கணும், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1-2 வசனங்களை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் போடாம தேவனுடைய நன்மையும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்றாரு, தேவனுடைய சித்தம் உணர்ந்து கொள்றதுக்கு எப்படி நம்ம உணர்ந்து? நான் சொன்னேன், ஜெபம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், அல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென். நிறைய காரியத்தை சொல்லி வந்தேன் பாத்தீங்களா? உங்க மனம் என்ன பண்ணோம்? புதிதாகணும். மனம் என்ன பண்ணாங்க? மனம் புதிதாகத்தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். மைண்ட் ரினிவேஷன் ஆகணும், எண்ணம் புதுசாகணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய எண்ணமா இருக்கக்கூடாது. ஆவி எல்லாம் புதுசாயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவன எல்லாம் ஒழிந்து எல்லாம் இப்போ என்ன பண்ணும்? எண்ணம் என்ன பண்ணா? புதுசா மாறணும். இந்த மைண்டு பழைய மைண்டை வச்சுக்கின்னு, பழைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண? நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்ன பண்ண முடியாது? பகுத்தறிக்க முடியாது, வரையறுக்க முடியாது. இந்த வகையறுக்கிறதுக்கு எண்ணம் புதுசாகணும். சொல்லுங்க, எண்ணம் என்ன பண்ணுங்க?
புதுசாகணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எண்ணம் புதுசாகணும். அல்லேலூயா. எண்ணம் மறுரூபமாகணும். என்ன சொல்லுங்க, எண்ணம் என்ன பண்ண புதுசாக்கிறதுக்கு என்ன பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இப்போ இருக்கிற காட்டில் என்ன பண்ணணும், மாறணும், டிரான்ஸ்ஃபார்ம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம தேவனுடைய சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணுறது, பகுத்தறிக்க முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, உலக வாழ்க்கை போல வேஷம் போட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றாரு, மேல் வசனத்தை சொல்றாரு, 1ஆம் வசனத்தை படிமா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஜெபம் பண்றது மட்டும் இல்லப்பா, இந்த எண்ணம் பரிசுத்தமாகணும், எண்ணம் மறுரூபமாகணும். எண்ணம் மறுரூபமாகி சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும்னா இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்றேன், இந்த சரீரம் பக்க சொல்லுங்க, இந்த சரீரம் என் கை, என் கால், என் கண், என் வாய், என் முழு சரீரத்தை நான் சப்மிட் பண்ணோம். யாருக்கு சப்மிட் பண்ணோம், தேவனுக்கு சப்மிட் பண்ணோம். இப்பதான் சப்மிட் பண்ணிக்கிறீங்க. ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்கறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஏய் சரீரமே, மனமே, வாயே, கையே, காலே, உன் ஆலயத்துக்கு போ சொல்ல, நடைய காத்துக்கோ. இத வர வர இந்த சரீரத்தை நீங்க ஒடுக்கி, இந்த சாப்பாடு போடாத ஒடுக்கிறது கிடையாது, சுகத்தை தராத ஒடுக்கிறது கிடையாது, நன்மையை தராம ஒடுக்கிறது கிடையாது. என்னன்னா சரீரத்தை சரியான விதத்துல என்ன பண்ண நேராக்கி ஜீவ பலியாக நீங்க தான் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். இத கர்த்தர் வந்து உங்களை வந்து அப்படியே தூக்கி வந்து முடிய புடிச்சு வந்து தொப்புனுக்கிட்டு என்ன பண்ண மாட்டாரு, சபையில போட மாட்டார். அவர் மெதுவா வழி நடத்துவார். போப்பா, உனக்கு நல்லதா இருக்கும், வசனம் கொஞ்சம் கேளுப்பா, கொஞ்சம் நன்றி செலுத்துப்பா, கொஞ்சம் ஆராதிப்பா, நீ தான்ப்பா அதை செய்யணும். நான் உன்னை வந்து என்ன பண்ணுவேன், திருடன் கிடையாது, நான் பின்னாடி எல்லாம் வர மாட்டேன், உன்னை வந்து தள்ள மாட்டேன், நான் மென்மையானவன், நான் மெதுவானவன். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, கண்ணை தான் காட்டுவாரு, அப்படி உள்ளத்த சின்ன விருப்பத்தை தான் போடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். நம்ம தான் ஜீவ பலியா என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நம்ம உண்மையா நம்ம தேவ என்ன பண்ணுது, சரீரத்தை வந்து முன்னாடி பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்படிதானே சொல்றது ரோமர்ல, முன்பு தெரிந்திருக்கிறபடி என்ன பண்ண, பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண, சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம் பாவம் செய்யறதுக்கு. ஆனா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், நீதி நிறைவேற்றுறதுக்கு சரீரத்தை ஜீவ பலியா என்ன பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, இதுதான் நம்ம செய்யறதுக்கு புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க, புத்தி உள்ள ஆராதனை. ஆவிக்குரிய ஆராதனை மாத்திரம் இல்ல, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, சரீரத்தை ஒப்பு கொடுத்து வாழ்றோம் பாருங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லை, வேசித்தனம் பண்றதுக்கு பிரியமில்லை, விபச்சாரம் பண்றதுக்கு பிரியமில்லை என்று சொல்லி இந்த சரீரம் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒமிட் பண்ணிட்டு இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி சரீரத்தை சரியான விதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. இருந்தா வரேன், மனம் போன போக்கல, கால் போன போக்கல, எண்ணம் போன போக்கல, எப்படி ஒன்னா போறேன் அப்படி போறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. என் சரீரம் இச்சிக்கலாம், என் கண்கள் இச்சிக்கலாம், ஆனா அவைகள் படி நான் நடக்க மாட்டேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரீரமோ கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். இருந்தா ஒரு ஆமேன். இந்த சரீரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தர் குடியிருக்கிறபடினால தவறான விதத்துல அபியூஸ் பண்ண மாட்டேன். தேவனுக்கு மகிமையா தான் இந்த சரீரத்தை என்ன பண்ணுவேன், வாழும். இந்த வாய் கர்த்தரை துதிக்கணும், இந்த கரங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இந்த கால்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், இந்த எண்ணங்கள் கர்த்தருடைய காரியங்களை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ சரீரத்தை சப்மிட் பண்ணி ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க மனம் புதிதாகும், புத்தி உள்ள ஆராதனை நடக்கும். மனம் புதிதாக உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து என்ன பண்ணுங்க, அதன்படியா நீங்க என்ன பண்ணீங்க, நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் முக்கியம். காப்பார், அணைப்பார், தேற்றுவார், தூக்குவார், இதெல்லாம் சொல்றேன் ஆராதனையில. இப்படியே சொல்லியிருந்தா எப்படி? அல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா இவர் இப்படிலாம் பேசுறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது.
சொல்லுங்க, ஜீவ வார்த்தையை விட்டு நான் எங்கே போவேன்? ஜீவ வார்த்தையை விட்டு இங்க ஜீவ வார்த்தை உண்டு. இயேசு நீங்க போய்விட மனதா இருந்தா போங்கன்றார். ஆண்டவரே நாங்க எங்க போவோம்? இங்க வசனம் இருக்குது ஆண்டவரே. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன இருக்குதுங்க? சத்தியம் இருக்குது. நான் சத்தியத்தினால கட்டப்படுகிறேன். என்னை சத்தியம் ஒழுங்காக்குது. நான் தப்பான போக சொல்லலாம், என்னை திருத்துது, என்னை மீண்டும் ஒழுங்காக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன் பாருங்க. சித்தத்தை உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. அதற்காக மெய்ங்க. நிச்சயம் ஜெபத்துல முற்றிலும் வெற்றி பெறுவீங்க. நீங்க வெற்றி பெறுவது மாத்திரம் இல்லைங்க, உங்க உங்க வாசனை ரொம்ப அருமையா இருக்கும். உங்களை குறித்து ஒரு நறுமணம் இருக்கும். தேவனுக்கு சுகந்த வாசனையா மாறுவீங்க. பிரியமான பலியா மாறிடுவீங்க. உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து வாழ்றது பாருங்க, அதுதான் மேலான ஒரு வாழ்க்கை. ஆமென். சரீரம் சரீரம் இழுப்புக்கெல்லாம் போற ஆளு நான் இல்லையா. நான் சொல்றது தான் என் சரீரம் செய்யணும். மனம் போன போக்கெல்லாம் போறதுக்கு என் சரீரம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் என் மனம் என்ன பண்ணங்க சிந்திக்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தாறுமாறா சிந்திக்கிறதுக்காக மனம் இல்லைங்க, கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கிறதுக்கான மனம் இது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சிடுவோமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவன் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள சில நேரத்துல நல்ல விதமான விருப்பம் வரலாம். டிசையர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டிசையர்ஸ் விருப்பம் வரலாம். இந்த விருப்பமே எங்கன்னு தெரியுமா வருது? அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி தான் விருப்பத்தையே தரார். ஆமென். ஆமென். சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துவாரு? வசனம் மூலமா. சில நேரத்துல உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு? ஒரு விருப்பத்தை கொடுப்பார், வாஞ்சையை கொடுப்பார், தாகத்தை கொடுப்பார். டிசைர். கோயிலுக்கு போகலாம், வசனத்தை கேட்கலாம், ஊழியத்தில் பங்கு பெறலாம், உதார்த்தமாக கொடுக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? தேவன் எப்படி பண்ணுவார்? சித்தத்தை, தமது கிரேசியஸ் கிருபை உள்ள சித்தத்தை, தயவான சித்தத்தை விருப்பத்தின் மூலமா என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அதனால விருப்பமே வரக்கூடாது. நல்ல விதமான விருப்பங்கள் வேணும். ஆமென். அதனால விருப்பம் தான் பைபிள் காலேஜ் நடத்துது. நல்லா பண்ணணும், இந்த மக்கள் ட்ரெயின் பண்ணணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு? விருப்பத்தை போட்டு அது சித்தமா ஆக்கி அதுக்கப்புறம் சித்தத்தை என்ன பண்றாரு? செயல்படுத்துகிறவராய் தான் தேவன் இப்படிதான் செய்யறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தமது தயவுள்ள சித்தத்தை என்ன பண்றாரு? விருப்பத்தையும் உங்கள் செய்கள் என்ன பண்ற? விருப்பத்தை அவர் தான் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ற? ஆக்ஷன் அவர் தான் என்ன பண்றாரு? தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நல்ல நல்ல விருப்பம் வந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணாதீங்க. அது கடவுள் கொடுக்குற விருப்பம். ஒரு ஏசி வாங்கி போடணும்னு சொல்லி நம்ம ஏசி போடணும்னா உள்ள விருப்பம் வருதா? அது கடவுள் கொடுக்குற விருப்பம். அதை தூக்கி இதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, அப்படி தூக்கி அப்படி குப்பையில போடக்கூடாது. விருப்பம் கடவுள் கொடுக்கணுமா? வருதாது, அது கரெக்டா கொடுக்குது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விருப்பத்தை மதிச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த செய்யறதுக்கான பலனையும் ஆற்றலையும் அவரே என்ன பண்றாரு? செய்கிறவராக இருக்கிறார். இருந்த ஒரு ஆமென். ஊழியத்துக்கு போனோம், அது விருப்பம் வருதா? அந்த விருப்பத்தை என்ன பண்ணுங்க? தூக்கி மூட்டை கட்டாதீங்க. நம்ம என்னைக்கு போய்க்கிறோம் ஊழியத்துக்கு? எப்பா இன்னைக்கு தான் போகல, இப்போ வருது அந்த ஆசை. அது ஒரு சித்தமாச்சே, அதை போய் செய்யலாமே. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க இப்படி ஒரு நல்ல நல்ல விருப்பம், நல்ல நல்ல காரியத்தை ஆண்டவர் போடுறாருன்னா அது ஏன்னா அவருடைய சித்தம். சொல்லுங்க. அவருடைய ஆண்டவர் யாரை கொண்டு செய்வார்னு நினைக்கிறீங்க? உலக மக்களை கொண்டு செய்வாரு, பாவியை கொண்டு செய்வாரு. நீ தான் அவருடைய பிள்ளை, நீ தான் அவருடைய ஜனம், நீ தான் தேவனுடைய வீடா இருக்கிற. உன்னை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்முடைய திட்டத்தை என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. ஜெபத்துல வெற்றி பெறுவது மட்டுமில்ல, வாழ்க்கையே அருமையா மாறிடும். வாழ்க்கை மாத்திரமல்ல, தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு பிரியமானவர்களாக, நற்கந்தங்களாக, நறுமணம் வீசுகிறவர்களாக, இந்த உலகுக்கு உப்பாக, ஒளியாக நீங்க என்ன பண்ணுவீங்க? மாறிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே
பதிலை பெற்றுக்கொள்ளத்துக்கான ஜெபம் என்ன என்பதை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இப்போதும் ஆண்டவரே ஒரு சித்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அறியத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. ஒரு சித்தத்தை நாங்கள் அறிந்திருந்தோமானால் ஆண்டவரே நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு தைரியம் உண்டாயிருக்குமே. ஆமாண்டவரே உமது சித்தத்தை அறியத்தக்கதாக, இந்த வேதத்தை அறியத்தக்கதாக, உமது உள்ளத்தை அறியத்தக்கதாக நாங்கள் எங்களையே ஆண்டவரே இந்த ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு வருவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் இந்த வாய்களை உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் மனம் மறுரூபம் ஆகும்படி, என் மனம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்படி, புதிதாகும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும், நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்யும். தேவரீர் உமது கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீர் இவர்களை நடத்தும், நீர் இவர்களை ஆசீர்வதியும், நீர் இவர்களுக்கு உதவி செய்யும், நீர் தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும், சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்கும், சமாதானத்தை தாங்க, நல் வாழ்க்கையை தாங்க, போக்கைய வரத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்யுங்க. உமது கிருபை உள்ள கரம் இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.